ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரிவால்வர் ரீதா. இந்த படம் ஒரு காமெடி கிரைம். இது கம்ப்ளீட்டா கர்மா பேஸ் பண்ணி எடுத்த ஒரு மூவி. மூவி ஸ்டார்ட் ஆனதும் பிரபாகரன்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவரு ரைஃபிள் கிளப்போட ஒரு ஓனர். அவரு ரீசெண்டா வீடு கட்டுறதுக்காக 2 crore செலவு பண்ணி ஒரு லேண்ட் வாங்கியிருப்பாரு. ஆனா அதுல ஏமாந்துருப்பாரு. அவரு பணத்தெல்லாம் லாஸ் பண்ணதால அவர தன்னையே சுட்டுட்டு செத்துருப்பாரு. இப்போ பாண்டிச்சேரியில ஒரு டிராகுலா பாண்டியனுங்கிற ஒரு ரவுடிய காட்டுறாங்க. அங்க கட்ட பஞ்சாயத்துங்கிற மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு அவன் வாழ்ந்துட்டுருப்பான். அவனோட பையனோட பேரு பாபி பாண்டியன். இவன் தான் இப்போ டிராகுலா பாண்டியனோட பிஸ்னஸ பார்த்துட்டுருக்கான். டிராகுலா பாண்டியனுக்கு இன்னொரு பையன் இருக்கான். அது கிங்ஸ்லி, ஒரு காமெடி கேரக்டர். ஆந்திராவை சேர்ந்த நரசிம்ம ரெட்டிங்கிற ஒரு பொலிட்டீஷியனுக்கும் டிராகுலா பாண்டியனுக்கும் ஒரு லேண்ட் இஷ்யூவில் பிரச்சனை நடந்திருக்கும். அப்போது நரசிம்ம ரெட்டி டிராகுலா பாண்டியனை எதிர்த்து பேசின காரணத்தால் பாபி பாண்டியன் அந்த நரசிம்ம ரெட்டியோட தலையை வெட்டி அவங்களோட தம்பிக்கு அனுப்பியிருப்பாரு கிஃப்டா. இந்த விஷயத்துக்கு பழி வாங்குறதுக்காக டிராகுலா பாண்டியனை கொல்றதுக்கு ரெட்டி பிளான் பண்ணியிருப்பாரு. அந்த பிளானுக்காக ஒரு 4 பேரை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களோட ஹெட்டு மார்ட்டின். ஸோ இதுக்கான ப்ரைஸ் 4 கோடி ரூபாய் அவர் கொடுக்கறதாகவும் ரெடியாக இருப்பார். இப்போ இந்த படத்தோட ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். அவங்களோட கேரக்டர் பேர் ரீதா. இதில் அவங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க பேர் செல்லம்மா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க பேர் ரியா. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீதா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீட்டாவோட அக்கா ரியாவுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீதாவோட அக்கா ரியாவும் அவங்க ஹஸ்பண்டும் பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சில டவுரி ப்ராப்ளம்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய குடிகாரன். அதனால் ரீட்டாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவரை சுத்தமாக பிடிக்காது. ஒரு நாள் நைட்டு பர்த்டே பார்ட்டிக்காக வர வழியில் பேக்கரியில் கேக்கும் சமோசாவும் வாங்கிட்டு ரீட்டா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க டோரை லாக் பண்ண மறந்துருப்பாங்க. ரீதாவோட அப்பா தான் பிரபாகரன். லேண்ட் மோசடி விஷயத்தில் அவர் செத்து போயிருப்பார் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இப்போ அவங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போது டிராகுலா பாண்டியனை காட்டுறாங்க. டிராகுலா பாண்டியனுக்கும் லல்லுங்கிறவனுக்கும் ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் இருக்கும். சோனியாங்கிற ஒரு பொண்ணோட ரீலை ஷேர் பண்ணி அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக லல்லு டிராகுலா பாண்டியனை ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்லியிருப்பான். அங்கே வச்சு டிராகுலா பாண்டியனை கொல்றதுக்கு 4 பேரை ஆல்ரெடி ரெட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. லல்லு சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ரைட் சைடு ரீதாவோட வீட்டுக்கு தப்பாக போயிருப்பாரு டிராகுலா பாண்டியன். அங்கே போயிட்டு கீர்த்தி சுரேஷும் அவங்க அம்மாவும் இவரை பார்த்து டென்ஷனாகி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ கோவப்படுற டிராகுலா பாண்டியன் அவங்கள சுடுறதுக்காக கன்னை பாயிண்ட் பண்ணுவார். இதனால் அவங்க 2 பேரும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது குக்கரோட மூடியால் பலமாக செல்லம்மா அவரோட தலையில் அடிச்சிடுவாங்க. அப்போ அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மயங்கிடுவார். அவரோட ஃபோனு பக்கத்தில் இருக்க டெஸ்கில் இடித்து லல்லு கால் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் ஆன்சர் ஆகிடும். ஆனால் டிஸ்பிளே போனதால் ஃபோன் ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டு இவங்க 2 பேரும் விட்டுருவாங்க. டிராகுலா பாண்டியனுக்கு என்ன ஆச்சுன்னு ரீதாவும் அவங்க அம்மாவும் பார்க்கும்போது அவர் அடிபட்டதால் அங்கேயே இறந்து போயிருப்பார். இப்போது இவரை என்ன பண்ணுறதுன்னு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரீதா போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ரீதாவுக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க காமராஜுங்கிற ஒரு போலீஸ்க்கும் ஆல்ரெடி பிரச்சனை நடந்திருக்கும். ஒரு நாள் காமராஜுங்கிற போலீஸை நைட்டு குடிச்சிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஃப்ரீயாக சிக்கன் கொடுக்க சொல்லி கலாட்டா பண்ணுவார். அப்போது ரீதா அதை ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இதனால் 3 months அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் காமராஜன் எப்போ ரீதாவை பழி வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காகவே இவங்க போலீஸ்க்கு போவேணான்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இப்போது ரீதாவோட அக்காவும் தங்கச்சியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியை எடுத்து ரூமில் அடைச்சி வச்சுட்டு அவங்க அக்கா குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியும் ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க குடிக்கார மாமாவும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ சில கலாட்டாவும் நடக்கும். பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதும் நாளைக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க டிராகுலா பாண்டியனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. அதாவது அவங்க அக்காவோட புருஷனுக்கு டவுரி கொடுக்கறதுக்காக ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி அதில் டிராகுலா பாண்டியனோட பாடியை எடுத்துகிட்டு போய் பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் புதைச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளான் எல்லாம் ஆப்போசிட்டில் இருக்க மார்ட்டின் அவங்க டிராகுலா பாண்டியன் ஃபோன் மூலியமாக கேட்டுகிட்டு இருப்பார். அதனால மார்ட்டின் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. நைட்டே வீடு புகுந்து டிராகுலா பாண்டியனோட பாடியை எடுத்து தலையை ரெட்டிக்கிட்ட கொடுத்து 4 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு. மார்ட்டின் இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு காரில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பார். அப்போது லல்லு மார்ட்டினுக்கு கால் பண்ணி பணம் கேட்பாரு. ஆனால் லல்லுக்கு பணம் கொடுக்க மார்ட்டின் மறுத்துருவார். இதனால லல்லு கோவப்பட்டு இந்த விஷயத்த பாபி கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுவார். அதனால லல்லுவை மீட் பண்ணுறதுக்காக மார்ட்டின் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவார். அங்கே வச்சு லல்லுவை கொலை பண்ணலாங்கிறது தான் பிளானு. ஆனால் மார்ட்டின் கூட இருக்க ஆளுங்களுக்கு மார்ட்டின் 4 கோடி ரூபாய்
வாங்கிட்டு இவங்களுக்கு ரொம்ப கம்மி பணம் தான் குடுக்கிறதா சொல்லியிருப்பாரு. அதனால கோவத்துல மார்ட்டினையும் கூட இருக்கவங்களையும் கொன்னுடுவாங்க. இத மறைஞ்சிருந்து பார்த்த லல்லு அங்கருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து ரீட்டா வீட்ல இருந்து டிராகுலா பாண்டியனோட பாடி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. பாபிக்கும் இப்போ அவங்க அப்பா நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரலங்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் எங்கே போனாருங்கிற விஷயத்த விசாரிக்க ஆரம்பிப்பார். அதனால லல்லுவை ட்ராக் பண்ணி இப்போ அவர் லல்லுவை தேடிட்டு இருப்பாரு. ஆனால் லல்லுவோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். இப்போ இந்த கதையில் ரீதாவும் அவங்க ஃபேமிலியும் எப்படி இந்த கொலை விஷயத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, ரெட்டிக்கு அவர் நினச்சது நடந்ததா இல்லையா, பாபி அவங்க அப்பாவை பற்றி கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த மிச்ச படத்தோட கதை. இது ஒரு காமெடி கலந்த ஒரு கதையாக தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சில மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.